நடிகை நயன்தாரா நடிப்பில் தற்போது டெஸ்ட் மற்றும் மண்ணாங்கட்டி ஆகிய படங்கள் உருவாகி வருகிறது. இதைத் தவிர்த்து கீத்து மோகன் தாஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் டாக்ஸிக் திரைப்படத்தில் நயன்தாரா நடிக்கிறார் என தகவல் வெளியானது. யாஷ் ஹீரோவாக நடித்து வரும் இப்படத்தில் அவருக்கு அக்காவாக பாலிவுட் நடிகை கரீனா கபூர் நடிக்கவிருந்தார். ஆனால் திடீரென அவர் வெளியேறிய நிலையில் அவருக்கு பதிலாக நயன்தாரா நடிக்க வைக்க இயக்குனர் கீத்து மோகன் தாஸ் முடிவு செய்துள்ளாராம். படத்தின் கதையை கேட்டு சரி என கூறியுள்ள நடிகை நயன்தாரா, இப்படத்தில் நடிக்க வேண்டும் என்றால் 20 கோடி சம்பளம் வேண்டும் என்று கேட்டுள்ளாராம். குறிப்பாக படத்தில் அக்கா தம்பிக்கு இடையிலான எமோஷனல் காட்சி வருகிறதாம். அதுதான் படத்தின் முக்கிய காட்சி என்கின்றனர். கதாநாயகியாக நடித்து வரும் நயன்தாரா இதுவரை 10 கோடி முதல் 11 கோடி வரை சம்பளம் வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது.